Welcome to Mahamedha Academy. இந்த வீடியோவில் நாம் hire purchase and installment sales system accounting treatmentல repossession பற்றி பார்க்கலாம். Default and repossession. So first defaultனா என்னன்னு பார்க்கலாம். If hire purchaser fails to pay any installment on stipulated date is known as default. ஹையர் பர்ச்சேசர் அதாவது பையர் அந்த டியூ டேட்டில் ஏதாவது இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண முடியல இல்லை பே பண்ணாமல் ஃப்ராட் பண்ணுறாங்கன்னா அந்த ஹையர் பர்ச்சேசரை டீஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் நோன் அஸ் டீஃபால்ட். நெக்ஸ்ட்டு ரீபொசஷன்னா என்ன? இஃப் டீஃபால்ட் பை ஹையர் பர்ச்சேசர் ஹையர் வெண்டா செல்லர் கேன் ரீபொசஸ் த கூட்ஸ் ஃப்ரம் ஹையர் பர்ச்சேசர். ஹையர் பர்ச்சேசர் டீஃபால்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த ஹையர் வெண்டார் அதாவது அந்த செல்லர் ஹையர் பர்ச்சேசர் கிட்டேருந்து கொடுத்த கூட்ஸ் எல்லாம் திருப்பி எடுத்துக்கலாம். So that is known as repossession. So repossession two types இருக்கு. ஒன்று full repossession, அதுக்கு இன்னொரு நேம் வந்து complete repossession. So another type is partial repossession. Full repossessionனா கொடுத்த எல்லா goodsையும் ஹையர் பர்ச்சேசர் கிட்டேருந்து திருப்பி எடுத்துக்கிறது. Partial repossessionனா கொடுத்த goods எல்லாம் அது கொஞ்சம் பார்ட் மட்டும் ஹையர் பர்ச்சேசர் கிட்டேருந்து திருப்பி எடுத்துக்கிறது. So let's go to the journal entries. First வந்து journal entries under full repossession. So which is in the books of hire purchaser. So hire purchaser booksல full repossession குண்டான journal entries எப்படி post பண்ணணும்னு பார்க்கலாம். So first case for closing the hire vendor's account. Hire vendor account debit to asset account. So hire vendor account close பண்ணுறதுக்குண்டான journal entry எப்படி போகணும்னு பார்க்கலாம். So hire vendor account debit பண்ணுறோம். ஏன் hire vendor account debit பண்ணுறோம்னா hire vendor actually is a creditor. ஸோ அதனால் கிரெடிட் பேலன்ஸ் தான் வரும். பட் இந்த இடத்துல வந்து ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்காக அதான் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணணும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன டு அசெட் அக்கௌண்ட். ஸோ அக்கார்டிங் டு த கோல்டன் ரூல்ஸ் படி பார்த்தா இன் ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அசெட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஸோ அசெட் வந்து ஹையர் பர்ச்சேசர் கிட்டேருந்து விட்டு போகிறது, ஹையர் வெண்டா கொடுக்கணும்ல அந்த அசெட்டை. ஸோ அதனால் ஹையர் பர்ச்சேசர் கையிலேருந்து அந்த அசெட் விட்டு போகிறது. ஸோ வாட் விட்டு போகிறதால வாட் கோஸ் அவுட். ஸோ இட் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அசெட் அக்கௌண்ட்டை நாம் கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் காலமில் அமௌண்ட் எழுதணும்ல. ஸோ அந்த அமௌண்ட்டை எந்த அமௌண்ட்டை எழுதணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து அமௌண்ட் டியூ டு தி ஹையர் வெண்டார். ஸோ அந்த டேட்டில் அந்த ஜேர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ணுற டேட்டில் ஹையர் வெண்டாருக்கு கொடுக்க வேண்டிய டியூ அமௌண்ட்டை தான் அங்கே டெபிட் அண்ட் கிரெடிட் காலமில் போஸ்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ இஸ் ஃபார் க்ளோசிங் அசெட் அக்கௌண்ட். ஸோ அந்த கேஸ்லேயே ரெண்டு சினாரியோ இருக்குது. ஃபர்ஸ்ட் சினாரியோ இஸ் புக் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் தி அமௌண்ட் டியூ டு ஹையர் வெண்டார். ஸோ இந்த புக் வேல்யூ அமௌண்ட் டியூ டு ஹையர் வெண்டாரோட ஜாஸ்தியாக இருந்தால் எப்படி ஜேர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அசெட் அக்கௌண்ட். ஸோ புக் வேல்யூ ஆஃப் அசெட்னா ஹையர் பர்ச்சேசர் வந்து அந்த ஹையர் வெண்டார்கிட்டேருந்து ஒரு அசெட் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு எதாவது டெப்ரிசியேஷனும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் அசெட் வந்து டெப்ரிசியேஷனால் மைனஸ் பண்ணி ஒரு புக் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் டியூ டு ஹையர் வெண்டார். அமௌண்ட் டியூ டு ஹையர் வெண்டார் தான் அந்த ஜேர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ணும்போது அந்த ஹையர் வெண்டாருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை தான் அமௌண்ட் டியூ டு ஹையர் வெண்டார்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து புக் வேல்யூ வந்து அமௌண்ட் டியூ டு ஹையர் வெண்டாரோட ஜாஸ்தியாக இருந்தால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணோம், டூ அசெட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணோம். ஏன்னா இது ஒரு வகையான லாஸ் மாதிரி. ஸோ அதனால தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி டூ அசெட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். So next scenario is if book value is lesser than the amount due to higher vendor. அந்த நேரத்தில் அசெட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து இது ஒரு ப்ராஃபிட் மாதிரி? பிகாஸ் புக் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, பட் அமௌண்ட் டியூ டு ஹையர் வெண்டார் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் அ profit மாதிரி தான். பட் இட் இஸ் நாட் ஆக்சுவல் ப்ராஃபிட், இட் இஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் அ ப்ராஃபிட். ஸோ அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட். இப்போ நம்ம இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார் பார்க்கலாம் ஃபார் த ஃபுல் ரீபொசஷன் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ திஸ் இஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார், அதாவது செல்லர் புக்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து ஆன் ரீபொசஷன் ஆஃப் குட்ஸ். ஸோ ரீபொசிஷன் ஆஃப் குட்ஸுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா குட்ஸ் ரீபொசஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீபொசிஷன் ஆஃப் குட்ஸ்னால் அந்த
ஹையர் பர்ச்சேசர்கிட்ட கொடுத்த எல்லா குட்ஸையும் எல்லா பார்ஷியல் குட்ஸையும் திருப்பி எடுத்துக்கிறது. ஸோ தட் இஸ் நோன் அஸ் குட்ஸ் ரீபோசஸ்ட் ஆர் ரீபோசஷன் ஆஃப் குட்ஸ். ஸோ அந்த சினாரியோ எப்படி ஜேர்னல் என்ட்ரி போனோன்னு பார்க்கலாம். குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் கிரெடிட். So goods repossessed account is like a real account. So debit what comes in, credit what goes out. So அதனால தான் goods repossess வந்து ஹையர் வெண்டாருக்கு வருது. ஹையர் பர்ச்சேசர் கொடுக்குறாங்க, ஹையர் வெண்டார் வாங்கிக்கிறாங்க. ஸோ ஹையர் வெண்டார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஸோ ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஏன் ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோன்னா ஹையர் பர்ச்சேசர் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். ஸோ யார் குட்ஸ் கொடுக்குறாங்க, ஹையர் பர்ச்சேசர் தான் கொடுக்குறாங்க, அவங்க கையை விட்டு தான் போகிறது. ஸோ அதனால தான் ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ அந்த அமௌண்ட் காலமில், அதாவது அந்த டெபிட் அண்ட் கிரெடிட் காலம் இந்த ஜேர்னல் என்ட்ரி போடும்போது டெபிட் அண்ட் கிரெடிட் காலமில் என்ன அமௌண்ட் போடணும்னா ரீவேல்யூடு அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் ரீபோசஸ்ட். ஸோ ரீவேல்யூடு அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் ரீபோசஸ்ட்னா ஹையர் வெண்டார் குட்ஸ் வந்து அசட் ஆர் குட்ஸ் ஏதாவது ஹையர் பர்ச்சேசர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் ஹையர் வெண்டார் வந்து தனியாக ஒரு டெப்ரிசியேஷன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட் பண்ணுற டேட்டில் ஒரிஜினல் வேல்யூலேருந்து எல்லா டெப்ரிசியேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு புக் வேல்யூ வரும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் ரீவேல்யூட் அமௌண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 lakhs வாங்குறாங்க, அதோட 10% டெப்ரிசியேஷன் அந்த ஹையர் வெண்டார் வந்து ரெக்கார்ட் பண்ணினே வருவாங்க ஆன் த பேஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸோ அதனால 2 years கழிச்சு அந்த குட்ஸ் வந்து ரீப்ரோசஸ் பண்ணுறாங்க அந்த ஹையர் பர்ச்சேசர்கிட்டேருந்து. ஸோ அதனால் என்ன, அது 5 lakh minus 10 50,000 ஃபஸ்ட் இயருக்கு அண்ட் 50,000 ஃபார் செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் விச் கம்ஸ் அண்டர் 4 lakhs. ஸோ அந்த 4 lakhs தான் ரீவேல்யூட் அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் ரீபோசஸ்ட். ஸோ அந்த அமௌண்ட்டை தான் இந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரி வர்ச்சப்போ போஸ்ட் பண்ணணும். அண்ட் next scenario is for amount spent on recondition of goods repossessed. அதாவது அந்த ஹையர் வெண்டார் ஹையர் பர்ச்சேசர்கிட்டேருந்து எல்லாம் பர்ச்சேசர்கிட்டேருந்து குட்ஸ் ரீபோசஸ் பண்ணிக்கிறாங்க, குட்ஸ் திருப்பி எடுத்துக்கிறாங்க. ஆனால் எடுத்த அப்புறம் சில பல மாடிஃபை பண்ணோம் இல்லை ரிப்பேர்ஸ்லாம் செலவு பண்ணுறாங்கன்னா அதுக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஸோ குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட் பண்ணோம், ஆப்வியஸ்லி இட் இஸ் அ பேமெண்ட். ஸோ பேமெண்ட்னா கேஷ் வந்து இல்லை பேங்க் ஏதாவது செக்கில் கேஷ் ஏதாவது அந்த ஹையர் வெண்டார் வந்து அந்த காசு வந்து அவங்க கையில் விட்டு போகிறது. ஸோ அதனால தான் கேஷோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டும் கிரெடிட் பண்ணுறோம். ஸோ குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அண்ட் தேர்ட் என்ட்ரி இஸ் அபவுட் ஃபார் சேல் ஆஃப் குட்ஸ் ரீபோசஸ்ட். ஸோ குட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரீபோசஸ் பண்ணிடுறாங்க, டேக் பண்ண திருப்பி எடுத்துக்கிறாங்க அந்த ஹையர் பர்ச்சேசர்கிட்டேருந்து. ஸோ சில பல ரிப்பேர்ஸ் இல்லை மாடிஃபிகேஷன்ஸ்லாம் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த குட்ஸ் வந்து யார்ட்டையோ தேர்ட் பார்ட்டிகிட்ட, நாட் வித் தி ஹையர் பர்ச்சேசர், ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட விற்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஆர் டேட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இப்போ நீங்கள் கேஷ்க்கு விற்கிறீங்க இல்லை செக்குக்காக விற்கிறீங்கன்னா கேஷாக பேங்க் அக்கௌண்ட்னு டெபிட் போடலாம். ஸோ இப்போ நீங்கள் கடனாக திருப்பி ஏதாவது கடனாக ஹையர் வெண்டார் விற்கிறாங்க, ஸோ அதுக்கு வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்னு போட்டுருணும். ஸோ டு குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோம் பிகாஸ் obviously goods repossessed account is the real account, debit what comes in, credit what goes out. So goods வந்து அது ஹையர் வெண்டார் கையிலேருந்து விட்டு போடுது, ஸோ credit what goes out. ஸோ அதனால தான் goods repossessed account credit பண்ணுறோம். And fourth scenario is about for profit on sale of goods repossessed. இப்போ நம்ம குட்ஸ் வந்து விற்றுட்டாங்க, அந்த ஹையர் வெண்டர் தேர்ட் பார்ட்டிக்கு குட்ஸ் விற்றுட்டாங்க. ஸோ அது ப்ராஃபிட் இருந்தால் எப்படி ரெக்கார்ட் பண்ணோன்னு பார்க்கலாம். குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ எப்பயுமே ப்ராஃபிட்னு வந்தாலே அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். ஸோ ஆப்வியஸ்லி குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுறோம். ஸோ லாஸ்ட் சினாரியோ ஃபார் லாஸ் ஆன் சேல் ஆஃப் குட்ஸ் ரீபோசஸ்ட். சப்போஸ் இப்போ அந்த குட்ஸ் விற்றதால் ஏதாவது லாஸ் வந்தால் எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடணுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ சின்ஸ் இட் இஸ் லாஸ், அதனால் என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஸோ டு குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட்.
So these are the journal entries in the books of higher vendor for full repossession. இப்போ நம்ம sum பார்க்கலாம். So on 1st January 2011, A purchased 5 machines from B rupees 2 lakhs each. So A வந்து B கிட்டேருந்து 5 மிஷின் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு மிஷின் வந்து 2 lakhs on 1st January 2011. அப்புறம் அதோட டவுன் பேமெண்ட் வந்து 20%. ஸோ இந்த இடத்துல A வந்து ஹையர் பர்ச்சேசர் அண்ட் B வந்து ஹையர் வெண்டர். அந்த பேலன்ஸ் இருக்குல்ல 20% டவுன் பேமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ த பேலன்ஸ் இஸ் 4 annual installments. அந்த 4 annual installments-ஆக பே பண்ணி செட்டில் பண்ண பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இஸ் 2,80,000, செகண்ட் இஸ் 2,60,000 and third is 2,40,000 and fourth installment is rupees 2,20,000. ஸோ கமென்சிங் ஃப்ரம் 31/12/2011. அதாவது இயர் எண்டில் தான் எப்பயுமே இன்ஸ்டால்மெண்ட் டியூவை கட்டுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% per annum. ஏ வந்து டெப்ரிசியேஷன் எப்படி ரைட் ஆஃப் பண்ணுவாங்கன்னா 20% per annum on original cost. On original cost means it is a straight line method. ஸோ ஏ வந்து 20% டெப்ரிசியேஷன் ரேட்டாக வச்சுக்கிறாங்க. ஸோ next para is A failed to pay installment due on 31/12/2012. ஸோ ஏ வந்து 31st December 2012 வந்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை பே பண்ண முடியலை. ஸோ அதனால் பி என்ன பண்ணுறாங்க, கொடுத்த எல்லா 5 மிஷின்ஸையும் திருப்பி எடுத்துக்கிறாங்க on 1st January 2013. ஸோ பியோட டெப்ரிசியேஷன் ரேட் என்னென்னா 40% per annum on WDV basis. So WDV basis means written down value method. So 40% is the depreciation rate. And B வந்து கொடுத்த எல்லா 5 மிஷின்ஸும் ஏ கிட்டேருந்து திருப்பி எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து B வந்து 6,000 rupees ரிப்பேர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க and sold for 2,66,000 on 30th June 2013. ஸோ 6,000 rupees ரிப்பேர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் அந்த 5 மிஷின்ஸையும் 2,66,000க்கு விற்கிறாங்க on 30th June 2013. இப்போ இதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும் in the books of A as well as in the books of B. So A is the higher purchaser and B is the higher vendor. அதுக்கு முன்னாடி நாம் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம காஸ்ட் பார்க்கலாம். ஸோ 5 மிஷின் காஸ்ட். ஸோ ஈச் மிஷின் இஸ் 2 lakhs. ஸோ 2 lakhs into 5 is equal to rupees 10 lakh rupees is the 5 machines cost and down payment is 20%. And the 10 lakh order 20% is the down payment. So 10 lakh into 20% is equal to 2 lakhs. So 10 lakh minus 2 lakh is equal to 8 lakh. So 8 lakh is the balance cash price to be paid. So this is the table for the calculation of the interest. So column year, opening cash price, installment towards cash price, towards interest and closing cash price. So interest எப்படி calculate பண்ணணும்னு நான் போன வீடியோலேயே சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ பே பண்ணுறாங்க 31st December 2011. So this is the journal entries in the books of A, that is in the books of higher purchaser. So ஃபஸ்ட்லேருந்தே போடலாம். நான் வந்து இப்போ வந்து நான் ரீபொசிஷனுக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் போடல, நான் ஆரம்பத்துலேருந்து டில் த ரீபொசிஷன் வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த மிஷின் வாங்கினதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி. So on 1st January 2011 date and machine account debit to B account. ஏன்னா machine வந்து is an asset, so it is a real account. So debit what comes in. So machine make வருது, so that is machine debit பண்ணுறோம் and யார் கொடுக்குறாங்க, B கொடுக்குறாங்க. அதனால credit according to personal account, B is the personal account, so credit is the giver. ஸோ அதனால் பி தான் மெஷின் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பி அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோம். மெஷின் அக்கௌண்ட் டெபிட் டு பி அக்கௌண்ட். வாட் இஸ் த காஸ்ட் 10 lakhs rupees and 10 lakhs rupees. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன, அந்த டவுன் பேமெண்ட் அமௌண்ட். ஸோ வாட் இஸ் த டவுன் பேமெண்ட் rupees 2 lakhs. ஸோ 1st January, அதுவும் 1st January முடிஞ்சது. ஸோ பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் 2 lakhs டெபிட் அண்ட் கிரெடிட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பி அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் இயர், தட் இஸ் 2011, 80,000. பிகாஸ் 8 lakhs into 10% is 80,000. ஸோ 80,000 இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நேராகவும் பி அக்கௌண்ட்டுக்கு நேராகவும் போட்டுரும் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆடிங் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டு தி பி அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து பி வந்து ஏ வந்து
பிக்கு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ஆஃப் 2011? 2,80,000 is the installment amount of 2011. So B account debit to bank account credit. So 2,80,000 debit credit. Next வந்து 31st December 2011 குண்டான depreciation. So what is the depreciation amount? So அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏ வந்து என்ன depreciation rateல பண்ணுறாங்க? So 20% on the straight line method. So அதனால 10 lakhs into 20% is equal to 2 lakhs. So 2 lakhs is the depreciation account, depreciation amount of 2011, 2 lakh, 2 lakh. ஸோ அதையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டையும் பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், பிஎன்எல் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட் அண்ட் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் இந்த ஃபஸ்ட் இயர்க்குன்னா 80,000 அண்ட் டெப்ரிசியேஷன் இஸ் 2 lakh. ஸோ 80,000 + 2 lakh வந்து இந்த பிஎன்எல் அக்கௌண்ட் சேர்ந்த மாதிரி 2,80,000 போட்டுடலாம். நவ் வி கேன் கோ ஃபார் செகண்ட் இயர். ஸோ இதுதான் செகண்ட் இயர்க்கு உண்டானது. ஸோ ஃபஸ்ட் இயர்க்கு உண்டான இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியாச்சு, டெப்ரிசியேஷன் ரெக்கார்ட் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் இயர்க்கு போகலாம். ஸோ செகண்ட் இயர் வந்து என்ன பண்ணோம், பி வந்து பி அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயர்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் செகண்ட் இயர்? 60,000 is the interest amount of second year. So interest account debit to B account. B is the higher vendor net. So B account credit. So 60,000 and 60,000. So next வந்து depreciation amount ரெக்கார்ட் பண்ணணும். அந்த மிஷினுக்குன்னால டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ தட் டு இன் தி 31st December 2012. So since it is since A is recording the depreciation of 20% on straight line basis, that is on original cost. So அதனால் 10 lakhsலே தான் திருப்பி depreciation record calculate பண்ணுவாங்க. So 10 lakhs into 20%, which is equal to 2 lakhs. So same 2 lakh for every year. Since it is the straight line method. So depreciation account debit to machine account credit 2 lakhs debit and credit column post பண்ணிடணும். பட் இப்போ தான் ரீபொசிஷனுக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரிஸே வருது. ஏன்னா ரீபொசிஷன் எப்போ நடக்குது? ஆன் 1st January 2013 தான் ரீபொசிஷன் நடக்குது. அப்போ தான் 31st Decemberக்கு உண்டான இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து ஏன் வந்து பிக்கு தர முடியல. ஸோ அதனால் பி வந்து ஆன் 1st January 2013 குட்ஸ் எல்லாம் ரீபோசஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் அந்த ஜேர்னல் என்ட்ரி ரீபொசிஷனுக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரி ஆரம்பிக்குது. ஸோ B account debit to machine account credit. So 6,60,000, 6,60,000. ஸோ எப்படி எனக்கு 6,60,000 வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ வாட் இஸ் த காஸ்ட் அமௌண்ட்? 10 lakhs. 10 lakhs is the machinery amount. So what is the down payment amount? 2 lakhs is the down payment amount. So 8 lakhs. So first year உண்டான இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்ல. ஸோ ஹையர் வெண்டர் அக்கௌண்ட்டில் ஸோ அது வந்து 80,000. ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்? ஸோ ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இஸ் 2,80,000 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ வி வில் கெட் 6 lakhs. இப்போ வந்து செகண்ட் இயர்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த செகண்ட் இயர்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்? 60,000. ஸோ இதுதான் 2012 உண்டான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 60,000 ஆட் பண்ணால் வி வில் கெட் 6,60,000. சின்ஸ் அந்த ஏ வந்து பிக்கு செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்க முடியாதால் தான் இந்த 6,60,000லே க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இந்த 6,60,000 தான் இந்த பி அக்கௌண்ட்டு மெஷின் அக்கௌண்ட்டிங்கும் அந்த அமௌண்ட்டை போட்டுரும். ஸோ 6,60,000. ஸோ ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி அந்த பி அக்கௌண்ட்டுக்கு உண்டான அமௌண்ட் வந்தது. தட் இஸ் 6,60,000 அமௌண்ட் எப்படி வந்ததுன்னு கேல்குலேட்டர் மூலமாக சொன்னேன். ஆக்சுவலாக வி ஹாவ் டு டூ தி லெஜர் ஃபார் திஸ், பட் ஐ டென்ட் டூ. ஸோ கேல்குலேட்டர்னே சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ பி அக்கௌண்ட் டெபிட் டு மெஷின் அக்கௌண்ட் கிரெடிட். why B account debit பண்ணுறோன்னா B is the higher vendor is a creditor. So creditor, of course it is a credit balance, but cancel பண்ண அந்த அக்கௌண்ட் கேன்சல் பண்ணுறதுக்காக அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த B அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். And machine account is a real account, so because it is asset account, so according to the golden rule, debit what credit what goes out. ஸோ அதனால் மெஷின் வந்து ஏ கையிலேருந்து விட்டு போகிறது. ஸோ அதனால் மெஷின் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணுறோம். ஸோ 6,60,000. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
அந்த அசட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். ஸோ அதுவும் 1st January 2013 நடக்குது. ஸோ இது வந்து எப்படி 60,000 வந்ததுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த 6,60,000 வந்து அமௌண்ட் டியூ டு ஹையர் வெண்டா. ஸோ திஸ் இஸ் த 6,60,000. இப்போன ஜேர்னல் என்ட்ரியில் சொன்னல அந்த 6,60,000 இஸ் தி அமௌண்ட் டியூ டு தி ஹையர் வெண்டா. இப்போ நம்ம அசட் அக்கௌண்ட் புக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் தி அசட் அக்கௌண்ட் புக் வேல்யூ. ஸோ அது எப்படி பண்ணணும்னா வாட் இஸ் த அசட் அக்கௌண்ட் வேல்யூ 10 lakhs. ஸோ அதோட டெப்ரிசியேஷன் வந்து 2 lakhs போயிடுச்சு. அண்ட் அனதர் வந்து 2 lakhs போயிடுச்சு. ஃபஸ்ட் இயருக்கு உண்டான டெப்ரிசியேஷன் 2 lakhs அண்ட் இந்த செகண்ட் இயருக்கு உண்டான டெப்ரிசியேஷனும் 2 lakhs. ஸோ 2 இயருக்கு உண்டான டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணால் we will get 6 lakhs. And the amount due to higher vendor is the 6,60,000. So 6,60,000 minus 6 lakh, we will get 60,000. ஸோ ஜேர்னல் என்ட்ரியில் எப்பயுமே எதை கம்பேர் பண்ணோன்னா அமௌண்ட் டியூ டு ஹையர் வெண்டாரையும் புக் வேல்யூ ஆஃப் அசட்டையும் கம்பேர் பண்ணி எது ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல எது ஜாஸ்தியாக இருக்குது, ஹையர் வெண்டார் அமௌண்ட் டியூ டு ஹையர் வெண்டார் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் அசட் அக்கௌண்ட் வந்து புக் வேல்யூ ஆஃப் அசட் வந்து கம்மியாக இருக்குது 6 lakhs. ஸோ 60,000 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இட் இஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் அ ப்ராஃபிட். ஸோ அதனால் என்ன பண்ணணும், மெஷின் அக்கௌண்ட் டெபிட் டு P&L அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ எப்பயுமே ப்ராஃபிட் அடிச்சப்போ P&L அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணும். இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் அ ப்ராஃபிட். 60,000 இஸ் லைக் கைண்ட் ஆஃப் அ ப்ராஃபிட் பட் இட் இஸ் நாட் ஆக்சுவல் ப்ராஃபிட். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், மெஷின் அக்கௌண்ட் டெபிட் 60,000 டு P&L அக்கௌண்ட் கிரெடிட் 60,000. ஸோ இது ஏன் கிட்ட ப்ராஃபிட் மாதிரின்னு நான் சொல்கிறேன்னா, ஸோ அமௌண்ட் வந்து என்ன, கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 6,60,000. ஸோ அதை கொடுக்கறதுக்கு பதிலாக 6 lakh மெஷினையே கொடுத்துட்றீங்க அந்த ஹையர் வெண்டாருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஹையர் பர்ச்சேஸருக்கு ஒரு 6,000 ப்ராஃபிட் மாதிரி தானே. ஸோ அதனால் இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் அ ப்ராஃபிட். ஸோ அதனால் மெஷின் அக்கௌண்ட் டெபிட் 60,000 டு P&L அக்கௌண்ட் கிரெடிட் 60,000. So see, these are the journal entries of full repossession sum in the books of A, which is the higher purchaser. இப்போ நம்ம ஹையர் வெண்டாருக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் B ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ B is the higher vendor in the books of higher vendor. ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி A account to HP sales account 10 lakhs 10 lakhs. ஸோ A account வந்து is a higher purchaser and HP sales is HP sales. So A account is a debit, it's like a debtor. So அதனால A account debit பண்ணுறோம். So 10 lakhs 10 lakhs. So which is on the first January 2011. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, ஏ வந்து பிக்கு டவுன் பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டவுன் பேமெண்ட் பி புக்ஸ் படி பார்த்தா அது ஒரு ரிசீவ், அந்த கேஷ் ரிசீவ் பண்ணுறது. ஸோ அதனால பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ அக்கௌண்ட். ஸோ பேங்க் இஸ் கேஷ் ரிசீவ் ஆகிறதால பேங்க்கு டெபிட் பண்ணுறோம். அண்ட் யார் கொடுக்குறாங்க, ஏ கொடுக்குறாங்க. ஸோ ஏவை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த டவுன் பேமெண்ட் அமௌண்ட் 2 lakhs. ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் காலமில் போட்டுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஏ அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணணும். ஏன்னா இட்ஸ் இந்த புக்ஸ் ஆஃப் பி ரைட். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஏ அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஏ அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் 2011 80,000. ஸோ அதை டெபிட் அண்ட் கிரெடிட் காலமில் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏ வந்து ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை பே பண்ணுறாங்க. ஸோ அது பி படி பார்க்கும்போது அது ஒரு இன்கம் மாதிரி ரிசீவ் பண்ணுறாங்க கேஷை. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ அக்கௌண்ட். யார் கொடுக்குறாங்க, ஏ. ஸோ ஏ அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் 2,80,000 rupees. ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் காலமில் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இயர்க்கு உண்டானது பார்க்கலாம். ஸோ செகண்ட் இயர்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஏ அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஏ அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ வாட் இஸ் த செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 60,000. ஸோ 60,000 இஸ் தி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபார் த செகண்ட் இயர் 2012. ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. அண்ட் சின்ஸ் ஏ வந்து செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண முடியாததால் பி வந்து ஏ கிட்டேருந்து குட்ஸ் எல்லாம் திருப்பி எடுத்துக்கிறாங்க. அதாவது குட்ஸ் எல்லாம் ரீப்ரோசஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு ஏ வந்து பே பண்ண முடியல. ஸோ அதனால் ஜேர்னல் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணல. ஸோ டேரெக்டாக ரீபொசிஷன் ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு போகலாம். ஸோ குட்ஸ் சின்ஸ் இட் இஸ் in the books of higher vendor is B. ஸோ அதனால் குட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட் டு ஏ அக்கௌண்ட். ஸோ இந்த 3,60,000 இருக்குல்ல டெபிட் அண்ட் கிரெடிட் காலம்னா அது எப்படி வந்ததுன்னு நாம் ஒரு ஸ்டெப் மூலமாக பார்க்கலாம்.
So this is the steps. And since B வந்து depreciation rate எவ்வளோ வச்சுருக்குறாங்க 40% தான் depreciation rate on the WDV basis. Okay, so on the WDV basisல D வந்து 40% depreciation write off பண்ணிடுறாங்க. ஸோ அது வச்சு தான் நம்ம book value பார்க்கணும் on the date of 1st January 2013. So what is the machine cost? 10 lakhs. So what is the first year depreciation? 10 lakhs into 40%. So which is 4 lakhs. This is first year depreciation. So 10 lakh minus 4 lakh is equal to 6 lakhs. And second year depreciation, since it is based on WDV basis, 6 lakhs la dhaan podnom. So 6 lakhs into 40% is equal to 2,40,000. So 6 lakhs minus 2,40,000 is equal to 3,60,000. So the book value is as on 1st January 2013 is 3,60,000. So in the 3,60,000 dhaan, so in the journal entries la போட்டுறணும். So the 3,60,000 is the book value as per hire vendors account on the date of posting the journal entry. And the next is goods repossessed account to bank account. அதாவது அந்த goodsக்கு வந்து repossess பண்ண goodsஸை ஏதோ ரிப்பேர்ஸ்க்காக 6,000 பி பே பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கொஷினில் பார்த்தோம்ல. ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் இது. ஸோ goods repossessed account debit to bank account credit. ஸோ பி வந்து அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதால பேங்க் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணுறோம். ஸோ எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? குட்ஸ் ரீபோசஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். ஸோ குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட் 6,000 and to பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் 6,000. ஸோ தட் இஸ் த அமௌண்ட். ஸோ அடுத்த ஜேர்னல் என்ட்ரி வந்து 1st January 2013 டேட் அண்ட் ஏ அக்கௌண்ட் டெபிட் டு P&L அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ 3 lakhs 3 lakhs. ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரி எதுக்குன்னா ப்ராஃபிட் ஆன் டிஃபால்ட். ஸோ வாட் இஸ் ப்ராஃபிட் ஆன் டிஃபால்ட்னு இப்போ ஸ்டெப்ஸ் மூலமாக பார்க்கலாம். அண்ட் ஸோ நோட் படி டியூ ஃப்ரம் ஏ. ஸோ ஏ கிட்டேன்னு எவ்வளோ அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது? ₹6,60,000. ஸோ வாட் இஸ் த புக் வேல்யூ அஸ் ஆன் 1st January 2013 as per the books of hire vendor, as per the books of B. So 3,60,000 is the book value. ஏன்னா நம்ம இப்போ போன ஸ்டெப்பில் பார்த்தோம்ல புக் வேல்யூ பி. ஸோ அது வந்து 3,60,000. So which is the book value on 1st January 2013 as per B books. So அதனால் 6,60,000 minus 3,60,000 which is equal to 3 lakhs. So this is the profit of default. So இந்த profit of default தான் இந்த அமௌண்ட்டை போட்டுரும் 3 lakh 3 lakh. So A account debit to P&L account credit. So next வந்து என்ன பண்ணுறாங்க? குட்ஸை விற்கிறாங்க. ஸோ எவ்வளோக்கு விற்கிறாங்க? 2,66,000 வந்து பி வந்து விற்கிறாங்க. ஸோ அதனால் goods bank account debit to goods repossessed account credit. So since amount வரதால bank account debit பண்ணுறோம் and goods வந்து hire vendor கையில் விட்டு போகுது, அதனால் goods repossessed account credit பண்ணுறோம். ஸோ rupees is 2,66,000 debitலையும் creditலையும் போட்டுருணும். And last one is loss on P&L account. ஸோ எப்படி லாஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ P&L account debit to goods repossessed account credit. இது வந்து journal entry. And what is the amount? 1 lakh. ஸோ 1 lakh எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ எவ்வளோக்கு விற்கிறாங்க? 2,66,000க்கு விற்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி வாட் இஸ் த புக் வேல்யூ? 3,60,000. அப்புறம் 6,000க்கு ரிப்பேருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா பி. ஸோ அதையும் ஆட் பண்ணணும், ஐ மீன் சப்ட்ராக்ட் பண்ணணும். So we will get minus 1 lakh. So minus 1 lakh. So minusல வந்ததால it is a loss. So அதனால என்ன பண்ணுறோம்? 1 lakh loss-ஐ post பண்ணுறோம். So this is the journal entries for 1 lakh. So இந்த 1 lakh is the loss. So loss ஆக்கவே P&L account debit பண்ணுறோம். So P&L account debit to goods repossessed account credit 1 lakh loss. So these are the journal entries in the books of hire vendor. ஸோ இப்போ நம்ம ஹையர் பர்ச்சேஸருக்குண்டான ஜேர்னல் என்ட்ரிஸும் ஹையர் வெண்டருக்குண்டான ஜேர்னல் என்ட்ரிஸும் ஃபுல் ரீபொசஷனில் பார்த்தாச்சு. ஸோ இந்த ரீபொசிஷன் சினாரியோ வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இம்பேக்ட் வராது. ஏன்னா ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட்ஸ் படி பார்த்தா ஹையர் வெண்டர் அக்கௌண்ட்டை அந்த ஹையர் பர்ச்சேஸ் அசட்டை வந்து
வாங்கினாங்களா, ஸோ அதோட அசெட் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இது ஹையர் பர்ச்சேஸா புக்ஸில் பேலன்ஸ் ஷீட்டில் இம்பேக்ட் ஆகாது. அதே மாதிரி தான் ஹையர் வெண்டர் புக்ஸ்லேயும் பேலன்ஸ் ஷீட்டில் இந்த ரீபொசிஷன் சினாரியோ அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ஹையர் வெண்டரும் ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ரீபொசிஷன் சினாரியோவில் பேலன்ஸ் ஷீட்டில் எந்த இம்பேக்டும் வராது. ஸோ அதனால தான் இந்த சம்மில் நம்ம பேலன்ஸ் ஷீட் போடலை. இந்த வீடியோவில் நாம் ரீபொசிஷன்னா என்ன அண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீபொசிஷன் அண்ட் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர் அஸ் வெல் அஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டாரில் ஃபுல் ரீபொசிஷனுக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது இந்த சம்மில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இட் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ்க்கு மறக்காமல் மகாமேதா அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.